வணக்கத்துடன் நம்ம ஒரு தமிழச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பலாப்பழத்தை வச்சு எப்படி ஒரு பாயாசம் செய்கிறதுன்னா வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வறுத்துடலாம். பாயாசத்தில் பருப்பை இந்த மாதிரி வறுத்து வேக வைக்கிறதுனால பருப்போட வாசனை பாயாசத்தில் தனியாக தெரியும். இது பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு குக்கரில் மாற்றிடலாம். இது கூட நான் 2 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். 1 கப் பருப்புக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இதை ஒரு 3 விசில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து நான் பலாச்சிலைகளை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். பலாச்சிலைகளில் அதில் இருக்கிற சீட்ஸ், அது மேலே இருக்கிற நார்லாம் எடுத்துகிட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துப்போம். நான் இந்த கப்பால் 2 கப் பலாச்சிலைகள் எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நான் ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணுறேன். நெய் உருகுனதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறேன். அது கூடவே கொஞ்சமாக பிஸ்தா பருப்பும் ஆட் பண்ணுறேன். இதை நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். அடுத்து இது கூட நான் கொஞ்சமாக உலர் திராட்சை ஆட் பண்ணுறேன். திராட்சை எப்பயுமே லாஸ்ட்டாக ஆட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்த பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1 மடங்கு தண்ணி ஆட் பண்ணிப்போம். அப்போ தான் பாயசத்தோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். அடுத்து இது கூட நம்ம அரைச்சி எடுத்த பலாப்பழச்சிலைகளையும் ஆட் பண்ணிடலாம். பலாப்பழச்சிலைகளை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம உடனே கிண்டி விடணும், ஏன்னா அடி பிடிச்சிடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து இது கூட நான் 1 கப் காய்ச்சின பால் ஆட் பண்ணுறேன். அது கூட வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப் வெல்லம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் சர்க்கரை கூட ஆட் பண்ணலாம். ஆல்ரெடி பலாப்பழத்துலேயே இனிப்பு இருக்குங்கிறதுனால நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டாக வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி நம்ம பருப்பு வேக வச்சு ஆட் பண்ணியிருக்கோம், பலாப்பழத்தை அரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இது சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இது நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான பலாப்பழத்தை வச்சு நம்ம சூப்பரான பாயாசம் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஒரு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.